வணக்கம் மக்களே. ஸோ இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, ஆராதனா ட்ரெய்லர் நீங்கள் பார்க்க போகிறீங்க. ஸோ இது வந்து ஒரு மலேசியா தமிழ் திரைப்படம். ஸோ வித்த வேஸ்டம் வீடியோக்குள்ள நம்ம போயிடலாம். மாயா சுரா ஏய் இதானே அவருமே நடிச்சிருக்கு. ஓகே ஓகே அவ்வளோ அண்ணே. Wow. Okay guys, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சொல்லணும்னா சினிமாட்டோகிராஃபி சாவடியாக இருக்குது. ரொம்ப நல்லா இருக்குது. அது தரமாக பண்ணியிருக்காங்க. குவாலிட்டி வந்து அதில் எந்த இடத்துலையும் வந்து அடி வாங்கலை. அதுதான் ஃபஸ்ட்டாக சொல்லணும். எடுத்தோடனே வந்து எனக்கு ரொம்ப இம்ப்ரெஸ்ஸாக இருந்துச்சு. அண்ட் தென் விஎஃப்எஸ் கண்டிப்பாக வந்து படத்தில் வந்து நல்லா பண்ணியிருப்பாங்க நம்புகிறேன். ஏன்னா அந்த மேக்கிங்கில் தெரியுது எந்த அளவுக்கு வந்து அவங்களோட எஃபர்ட் போட்டு எடுத்திருக்காங்க அப்படின்னு தெரியுது. அண்ட் தென் எனக்கு தெரிஞ்சு பேஸ்ட் ஆன் ரியல் ஸ்டோரி வித் ஃபேண்டசி அப்படியே தான் இருக்குன்னு நினைக்கிறேன். லைக் ஃபிக்ஷனல் கேரக்டர் வந்து ஒரு எலிமெண்ட்ஸை வச்சு இந்த கதையை எடுக்கிறாங்களோ. இன்னும் தெளிவாக சொல்லணுன்னா, ஒரு விஷயம் வந்து உண்மையாக நடந்திருக்கும், இல்லை உண்மையான ஒரு விஷயம் இருக்குது, அதை வந்து கொஞ்சம் கற்பனையை கலந்து ஃபேண்டசியாக காட்ட போகிறாங்களோன்னு தோணுது. அந்த மாயா சுறா மாயாக்காரி இது வந்து மேபி எப்படி சொல்கிறதுனா, இங்கே மலேசியாலேயோ இல்லை ஊர்லேயோ இந்தியாலேயோ வந்து அது எப்படி சொல்கிறதுனா பேசப்பட்டிருக்கலாம், இல்லை நம்மளோட முன்னோர்கள் பேசப்பட்டிருக்கலாம். ஸோ அந்த கதையை வந்து இன்ஸ்பயர் பண்ணி ஏதாவது ஒரு மாடிஃபிகேஷன் பண்ணி தான் இந்த படம் வரப்போகுதுன்னு சொல்லிட்டு ஒரு பெரிய கேள்விக்குறி இருக்குது. அது டிஃப்ரெண்டாகவும் இருக்குது பார்க்குறதுக்கு. பிளாக் மேஜிக் பற்றி பேசியிருக்காங்க, இந்த மாயாக்கரி மாயாசுரம் சொல்லிட்டு நிறைய விஷயங்கள் பேசியிருக்காங்க. இது ஒரு பேய் படமாகவும் தெரியுது. அட் த சேம் டைம் இட்ஸ் கோனா பி லைக் க்ரைம் த்ரில்லர் இன்வெஸ்டிகேஷன். ஸோ இது மொத்த ஜான்ராவே பார்த்தீங்கன்னா வந்து இட்ஸ் அ ஹாரர் ப்ளஸ் க்ரைம் இப்படி தான் இருக்க போகுதுன்னு நினைக்கிறேன். இன்வெஸ்டிகேஷன்லாம் வந்து நல்லா கொஞ்சம் எங்கேஜிங்காக இருந்துட்டாலே படம் வந்து ஆட்டோமேட்டிக்காகவே தூக்கி வேறு லெவலில் வந்துடும். அண்ட் தென் ஆக்டர்ஸோட அந்த எக்ஸ்பிரஷன்ஸ்லாம் பார்த்திங்கன்னா ட்ரெய்லர் ரொம்பவே நல்லா இருக்குது. அண்ட் ட்ரெய்லர் கட்டும் ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க, நல்லா எங்கேஜிங்காகவே இருக்குது. எனக்கு வந்து எப்படி சொல்றதுன்னா, இது இந்த ஸ்டைல் ஆஃப் கட்ஸ் இருக்குல்ல, இது மலேசியா திரைப்படம் மாதிரியே இல்லை. இது உண்மையாக சொல்லணுன்னா எனக்கு கொஞ்சம் அந்த இந்தியாவில் வெளியான ஒரு பேய் படங்கள் பார்க்குற ஃபீல் தான் எனக்கு கொடுத்துச்சு. அது எனக்கு மட்டும் தான் ஃபீல் கொடுத்தது தெரில. பட் ஐ ஃபெல் தட் விச் மீன்ஸ் லைக் இட்ஸ் அ குட் திங் நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு. ஏன்னா நல்லா ரொம்ப குவாலிட்டியாகவே இருக்குது. குவாலிட்டி எந்த காம்ப்ரமைஸும் பண்ணல. அகெயின் அதான் ரிப்பீட் பண்ணுறேன். ஸோ இந்த படம் வந்து 10 மே வரப்போகுது. ஸோ மறக்காமல் தேட்டரில் போய் பார்த்துட்டு உங்கள் ஆதரவு வந்து கொடுங்க. நானும் கண்டிப்பாக இந்த படம் பார்த்துட்டு என் ரிவ்யூ வந்து நான் கண்டிப்பாக சொல்கிறேன், என்னோடய சேனலில் வந்து நான் ஷேர் பண்ணுறேன். அண்ட் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா, நம்ம இந்தியா நண்பர்கள் நண்பீஸ் யார் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கு, இந்த ரியாக்ஷன் வீடியோ பிடிச்சிருக்கு,
இந்த இவங்களோட அந்த ட்ரெய்லரும் பிடிச்சிருந்துச்சின்னா கமெண்ட்டில் வந்து சொல்லுங்கள். வி பி லைக் யூனோ மோர் கிரேட்ஃபுல். நல்லாயிருக்கும். இங்கே வந்து நம்ம மண்ணின் மைந்தர்கள் வந்து அவங்களோட படிப்பு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களோட கருத்தையும் சொல்லுங்கள். நாமளும் தெரிஞ்சு போகலாம், ஓகே எந்த அளவுக்கு இது நல்லாயிருக்கு அப்படின்ட்டு. அண்ட் தென் மறக்காமல் இந்த வீடியோ வந்து மேக்ஸிமம் ஷேர் பண்ணுங்கள், தெரியட்டும் இந்த மாதிரி படம் வருதுன்ட்டு. ஸோ பிடிச்சிருந்துச்சா லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் அண்ட் டூ சப்போர்ட் ஆராதனா மூவி, அவர் மலேசியன் மூவி. மைடிய மலேசியன் மக்கள்ஸ் சப்போர்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பண்ணிடுங்களேன். அவ்வளோதான். பை.